சுதந்திரமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரங்கள் உங்களிடம் தான் இருக்கிறது. சுதந்திரமான முடிவுகள் உங்களுக்கு சூழ்நிலை உருவாகும். அந்த சூழ்நிலையில் எந்த மாதிரி முடிவுகளை நீங்கள் எடுக்கிறீர்கள்? நம்ம ஏற்கனவே ஒன்று சொன்னோம். அந்த 4 வழிப்போக்கர்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த கதையை மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு காட்டு வழியாக போயிட்டு இருக்காங்க. அந்த வெயில் அகோர பசி தாங்க முடியல, கால்கள் தள்ளாடுகிறது. போயிட்டே இருக்கும்போது ஒருத்தர் என்ன சொல்கிறான், நான் எங்கேயோ தண்ணீர்க்கா மாதிரி தெரியுது, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த காட்டு வழி பாதையில் உணவு கிடையாது, அவங்க காலையில் சாப்பிட்டது, நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ மற்ற 3 பேர் எங்களுக்கு கால் வலிக்குது, நீ போயிட்டு வாப்பா, பசி மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இந்த ஒரு ஆள் அங்கே போகும்போது இவர் செய்த புண்ணிய பலனுக்காக அங்கு ஒரு மாமரத்தில் ஒரே ஒரு மாம்பழம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. பார்க்குறாரு. இதை பார்த்துட்டு அந்த இடத்துல தான் சுதந்திரம். அவர் செய்த புண்ணியத்திற்காக அந்த மாம்பழத்தை அந்த இடத்தில் காட்டி கொடுக்கிறார் பகவான். இறைவன் அந்த இடத்துல காட்டுறாரு, வா நீ ஒரு புண்ணியம் பண்ணிட்ட, நீ பசி தாங்க மாட்டேன், இந்த அவனுக்கு ஒரு பழம் இருக்கு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறார். ஆனா சுதந்திரம் அப்படிங்கிறது அந்த இடத்துல உங்க கையில் இருக்கு. இந்த இடத்துல இந்த சுதந்திரத்தை கடவுள் கொடுக்கிறார் அப்படி கிடையாது. சுதந்திர சிந்தனை சூழ்நிலைகளை உருவாக்கியது கடவுள். மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள்னு வச்சுக்கலாம், நம்ம குரு பக்தியில் இருப்பதால் உருவாக்கி தருகிறார். அந்த நேரத்தில் நீ எந்த முடிவுகளை எடுக்கிறாய் அப்படிங்கிறது உன் கையில் இருக்கு. அந்த பழத்தை எடுத்து நீ மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தா நீ செய்த புண்ணியத்துக்கு கணக்கு நேராச்சு, முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த வழிபோக்கர் என்ன பண்றாரு, அந்த பழத்தை எடுத்துட்டு வந்து மீதம் இருக்கக்கூடிய அந்த 4 நபர்கள் சோர்ந்து நடந்து போயிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கையில கொடுத்து பங்கிட்டு அவர் சாப்பிடும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா புண்ணிய பலன் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகுது. ஒரு கோலையில தண்ணி இருக்கு, பக்கத்துல ஒரு பம்பு இருக்கு, இந்த தண்ணி தாங்க எடுத்து குடிச்சிடலாம். ஆனால் குடிக்காமல் இந்த தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு தண்ணி வருமோ இல்லையோன்னு கூட எதிர்பார்த்து நம்ம ஊற்றிட்டு அந்த பைப்பை நம்ம வந்து மறுபடியும் ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளேருந்து தண்ணி அதிகமாக வருது இல்லையா, அந்த மாதிரி தாங்க. அப்போ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, நன்மையும் தீமையும் செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படின்ற சுதந்திரம், ஃப்ரீடம் உங்ககிட்ட தான் இருக்குது.